நல்லது. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 109 சங்கீதம் 17 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். எனக்கு அன்பான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிங்க. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எதை நாங்கள் விரும்புகிறோமோ எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலே, படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும். நீங்க எதை விரும்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களை வந்து சேரும். எதை நீங்க விரும்பலையோ அது உங்களை விட்டு தூரமாய் போகும். இது தேவனுடைய சத்தியம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வுகள் இவைகளை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், இவைகள் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல், ஏதோ ஒரு வாழ்க்கையப்பா நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செழிப்பையுமோ ஆசீர்வாதத்தையுமோ இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த இணைப்பில் இருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் சத்தியம் சொல்லுகிறது அது உங்களிடத்திலே வரும். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அது உங்களிடத்திலே வரும். நீங்க அதை விரும்பவில்லை என்று சொன்னால் அது உங்களை விட்டு தூரமாய் போகும். இது தேவனுடைய வார்த்தை. விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நான் விரும்ப போகிறேன், எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையாய் இருக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் விரும்புகிற பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும். அந்த உயர்வை நீங்கள் அடைய முடியும். அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை விசுவாசித்து நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீதிமான்களாகிய நானும் நீங்களும் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அந்த காரியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களுடைய குடும்பத்திலே போய் அவர்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிடம் நீங்க அவர்களோட கதைத்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கண்டுபிடித்து விடலாம். ஏன் தெரியுமா? அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தில் விரும்புகிறார்களோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அவருடைய பேச்சை வைத்தே கண்டுபிடிக்கலாம் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவன் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்குதோ, தன்னுடைய இருதயத்தில் எதை நினைக்கிறானோ அதைத்தான் அவன் பேசுவான். சில பேசும்போது நாங்கள் பார்க்கலாம், இது முடியாது பாஸ்டர், இது எதையுமே செய்ய முடியாது, இது தோல்வியாகத்தான் இருக்கும், இது எனக்கு கிடைக்காது. இப்படி அவர்களுடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கும் சொன்னால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஒரு அளவுக்கு அவர்களுடைய பேச்சு இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களாலே நன்மையான காரியங்களை விரும்ப முடியவில்லை, ஆசீர்வாதமான காரியங்களை விரும்ப முடியவில்லை, ஒரு செழிப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியவில்லை. ஏன்? அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஏனோ தான் என்று சொல்லி இருக்கிறது.
எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் தன்னுடைய குடும்பங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, ஊழியங்களை குறித்து, தொழிலை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஏனோதானோ என்று சொல்லி வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அவர் தட்டி எழுப்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய விருப்பங்களை அவர் உன்னுடைய இதயத்திலே போடுகிறார். நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது, ஒரு செழிப்பான வாழ்க்கையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். இதை நீ விரும்புகிற பொழுது நீ அந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இதை நீ விரும்புகிற பொழுது அந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இது சத்தியம். வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி யோவானிலே நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப ஏன் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? நாங்கள் விரும்புகிற இல்லை, நாங்கள் கேட்கிற இல்லை. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒரு சர்வ ஞானி, ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகளை எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, ஜீவன் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த வார்த்தை, இதை நீ விசுவாசிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை அதன்படி மாறும், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். சிந்தித்து பாருங்கள். நினைப்பில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளையை நீ சிந்தித்து பார். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும். ஆனால் நீ இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஆசீர்வாதமான, ஒரு நன்மையான காரியங்களை நீ சிந்திக்கிறாயா? நீ விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். சிந்தித்து பார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து விரும்புகிறேன், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இப்படி நீ விரும்புவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையும் அதே போல மாறும். இதனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது, இதனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். இந்த யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை பார்த்து, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்ன கேள்விங்க? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், அவனை பார்த்து நம்முடைய இயேசு கேட்கிறார், அவனை பார்க்கிறார். அவன் 38 வருஷமாய் வியாதிப்பட்டவனாய் இருக்கிறான். நான் ஒருவேளை யோசித்தேன், ஒருவேளை இவர் தெரியாம கேட்கிறாரான்னு சொல்லி. இல்ல, தெரிஞ்சு கேட்கிறார். வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து. அப்ப அவருக்கு தெரியும் இவன் வியாதியாய் இருக்கிறான், 38 வருஷமாய் வியாதியாய் கிடக்கிறான், எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் இருக்கலாம், பல வருடங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எத்தனை வருடங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில வியாதி சுகமாக வேண்டும், என்னுடைய கடன் மாற வேண்டும், என்னுடைய பிரச்சனை மாற வேண்டும், நான் விடுதலையாக வேண்டும், நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், நான் செழிப்பாய் மாற வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை எத்தனை வருஷமானாலும் அப்படியே தான் இருக்கும். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கப்பா. ஒருத்தனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? இங்க என்ன பிரச்சனை? ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 38 வருஷமாய் வியாதியாய் கிடக்கிற இந்த மனுஷன், அவன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானா என்பதுதான் இங்கே முக்கியம். அவன் விரும்பினால் தான் அவனுக்கு ஆசீர்வாதம், அவன் விரும்பினால் அவனுக்கு விரும்பினது கொடுக்கப்படும். என்னை சந்திப்பதற்கு அநேகர் கடந்து வருவார்கள். அப்படி வருகிறவரை நான் பார்க்கிற பொழுது மிகவும் அவர்கள் வியாதியோடு இருப்பார்கள். சிலர் கால் இல்லாமல் இருப்பார்கள், சிலர் கை இல்லாமல் இருப்பார்கள். இப்படி பல நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அப்ப நான் அவர்களிடத்தை பார்த்து கேட்பேன், நீங்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? சில நேரங்கள் அவர்கள் சொல்லுகிற பதில் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கும். அவர் சொல்லுவார்கள், இல்லை, எனக்கு நீங்கள் இப்பொழுது ஏதாவது இருந்தால் கொடுங்கள், இப்பொழுது காசு ஏதாவது இருந்தால் கொடுங்க. அப்போ அந்த கை உங்களுக்கு சுகமா? இல்லை, வேண்டாம். இந்த கால் உங்களுக்கு சுகமான விரும்ப இல்லையா? வேண்டாம். ஏன்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிற பதில், இது சுகமாகினா யாரும் எனக்கு தரமாட்டார்கள், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு என்ன பிரச்சனை? அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இப்படி தங்களுடைய இந்த இயலாமையை காட்டி தாங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர், நம்முடைய ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவர், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்கள். நீங்க விரும்பினீங்கடா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க விரும்பினீங்கடா சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ இயேசு கேட்கிறா, நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? விரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம், நீ விரும்பினால் உனக்கு விரும்பினது கொடுக்கப்படும். இதுதான் சத்தியம். இன்றைய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கார். சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நல்ல எண்ணங்களை விரும்புங்க, நல்ல எதிர்காலங்களை விரும்புங்க, நல்ல ஆசீர்வாதங்களை விரும்புங்க, நல்ல நன்மைகளை விரும்புங்க. இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கே விரோதமாக இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்று சொன்னாலே அநேகருக்கு அது பிடிப்பதில்லை. அந்த வார்த்தைக்கு அவர்கள் விரோதமாக இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆசீர்வாதம் தேவன் உனக்கென்று சொல்லி வைத்திருக்கிற காரியம். ஐஸ்வர்யம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியம். நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், நல்ல படிப்பு, நல்ல உயர்வு, இதெல்லாமே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள். இதை விரும்புங்க. நான் இந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புங்க. விரும்புகிற பொழுது நீங்கள் அந்த தேசத்துக்குள்ளே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறீர்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு ஒரு பெண் இயேசுவினிடத்தில் வருகிறாள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், தன்னுடைய மகள் பிசாசினால் மிகவும் கொடிய வேதனைப்பட்டிருக்கிறாள். அவள் சுகமாக வேண்டும், அவள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறாள். அவளுடைய விருப்பம் எல்லாம் என்ன? என்னுடைய பிள்ளை எப்படியாவது குணமடைய வேண்டும். இப்ப இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ என்ன விரும்புகிறாயோ உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்படின்றால் அவள் என்னத்தை விரும்பி இருக்கிறாள்? தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பதை அவள் விரும்பி இருக்கிறாள். விரும்பின அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நீங்கள் என்னென்ன காரியங்களை விரும்புகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆக கடவது என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும், நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு வரும். இது சத்தியம். இந்த இணைப்பில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், நல்ல நல்ல எதிர்காலங்கள் உங்களுக்கு உண்டு, நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு, ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு உண்டு, கன மகிமைகள் உங்களுக்கு உண்டு. தேவன் இவைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இவைகளை இன்றைக்கு விரும்ப ஆரம்பிங்க. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக, உங்களுக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம், வாழ்க்கை, எதை குறித்தும் அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பாய்? எவ்வளவு நாளைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? உடைய வாழ்க்கை மாற வேண்டும். நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீ செழிப்பாய் மாற வேண்டும். நீ அநேகருக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் நீ மாற வேண்டும். ஊழியங்களை தாங்குகிற ஒரு பிள்ளையாய் மாற வேண்டும். இந்த தேசத்தில் அநேக நபர்களை நீ தாங்குகிற ஒரு பிள்ளையாய் நீ மாற வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் உனக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்கிற பொழுது நீ அவைகளை விரும்ப ஆரம்பிக்கிறாய். அதை நீ விரும்புகிற பொழுது நீ பெற்றுக்கொள்கிறாய் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிந்தியுங்க. உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து சிந்தியுங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்க. நல்ல இடத்துக்கு நான் போகணும், நல்ல நிலையை நான் அடையணும். இதை நீங்கள் விரும்புங்க. விரும்புகிற பொழுது அது உங்களுக்கு அப்படியே உண்டாகும். அது அப்படியே உண்டாகும். அண்மையிலே ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சகோதரன் சொன்னார், அவர் வேறு மாவட்டத்தில் இருந்து இங்கே வவுனியா மாவட்டத்துக்கு கடந்து வந்திருந்தார். வருகிற பொழுது அவருக்கு இங்கே யாரையும் தெரியாது, எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சொத்தும் அவருக்கு இல்லை. அவர் ஆண்டவரை நம்பி இந்த இடத்துக்கு வந்தார். ஒரு நிலத்தை வாங்கினார். அந்த நிலத்தை வாங்கினவர் அந்த நிலத்தின் ஒரு ஓரத்திலே, அந்த காணியின் ஒரு ஓரத்திலே ஒரு சின்ன குடிசையை அமைத்தார். அவர் சொன்னார், அந்த காணியை தான் வாங்கும் பொழுது அந்த காணியிலே ஒரு நடு பகுதியிலே ஒரு வீடு அமைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். அந்த வீடு எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். அந்த இடத்தில் நான் எந்த ஒரு மரங்களையோ நாட்டவில்லை. நான் விரும்பினேன், இந்த வீட்டிலே, இந்த இடத்திலே ஒரு பெரிய வீடு கட்டப்பட வேண்டும். அந்த வீட்டுக்கு நான் எப்படியெல்லாம் லைட் போட வேண்டும், அந்த வீட்டை குறித்து நான் விரும்பினேன். ஆனால் என்னிடத்தில் எந்த ஒரு பணமும் இல்லை. அவர் சொன்னார், என்ன ஆச்சரியம், நான் விரும்பினது போல அந்த வீட்டை நான் இன்றைக்கு கட்டி முடித்து இன்றைக்கு அந்த வீட்டிலே குடியிருக்கிறேன். அந்த வீட்டை நாங்கள் திறப்பு விழா செய்ய கடந்து சென்றிருந்தோம். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளை, அவர் சொன்னார், தான் விரும்பினது போல அது நடந்தது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புங்க, நல்ல காரியங்களை விரும்புங்க, நல்ல ஆசீர்வாதங்களை விரும்புங்க, நன்மைகளை விரும்புங்க, சுகத்தை விரும்புங்க, ஆரோக்கியத்தை விரும்புங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க.
ஏன்னு சொன்னால் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் இது மாறாதது. இது சத்தியம். இது சத்தியம். இதை சொல்கிறது அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். நீங்கள் உங்களுடைய முதலாவது உங்கள் இருதயத்தில் விரும்புங்க, கேளுங்க. நிச்சயமாக என்னுடைய தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல நன்மைகளினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டாவதாக. சுகத்தை விரும்புகிறீங்களா? சுகத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல தொழில் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் என்னென்ன காரியங்களை இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை, சுகத்தை, விடுதலை இவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது இவைகள் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய இருதயத்திலே நல்ல நல்ல விருப்பங்கள் உண்டாகட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல விருப்பங்கள் உண்டாகட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் அத்தனையும் நிறைவேறட்டுக்கும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருப்பதாக. இவருடைய தொழில்கள் ஆசீர்வாதமாயிருப்பதாக. இவருடைய இருதயத்தின் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் இவர்களுக்கு கிடைப்பதாக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் உண்டாகும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.